அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அமுது பிரணி ஸ்டடி. குரூப் 2 மெயின்ஸில் அனலாஜி அப்படின்னு ஒரு ரீசனிங் டாபிக் இருக்குது. அதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அனலாஜி அப்படின்னா ஒத்தத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் கொடுத்துருக்காங்க 1:1 25 இங்கே என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அனலாஜியில் மோஸ்ட்லி ஆப்ஷன் வச்சு நம்ம ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு என்ன ரிலேஷன் வரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1:1 1 × 1 1 வருது. ஸோ அந்த இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். 25 × 1 25 வருது. 25 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷனில் இல்லை. ஸோ இந்த இது கிடையாது. வேறு ஏதோ இதுக்கு வேறு ஏதோ ரிலேஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1 ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம். 1 ஸ்கொயர் = 1. ஸோ 25 ஸ்கொயர் என்ன வருது அப்படின்னு பார்த்தா =625. ஸோ 625 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி. ஸோ 625 இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டாவது சம் பார்த்தீங்கன்னா 9:80 100 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்ப்போம். 9 ஸ்கொயர் பண்ணால் 81 வருது. அதோட ஒரு 1 மைனஸ் பண்ணால் 80. இந்த லாஜிக் இங்கே ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். 100 ஸ்கொயர் பண்ணால் 100 00. அதோட ஒரு 1 மைனஸ் பண்ணால் 10,000 1 மைனஸ் பண்ணால் 9,999. ஸோ இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷனில் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 21:3 574 என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 7 = 21. இதை 7ஆல் பெருக்குனா 21 வருது. அப்போ இங்கே உள்ளதை 7ஆல் பெருக்குனா 574 வருதா அப்படின்னு ஆப்ஷனை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ 23 × 7 7 3 21 இது 2 7 2 14 2 16 161 வருது. ஸோ 161 ஆப்ஷனில் இல்லை. ஸோ இது வராது. அடுத்தது 82 × 7 7 2 14 மீதி 1 7 49 7 56 56 1 57 574. ஸோ 82 7ஆல் பெருக்கும்போது 574 வருது. ஸோ ஆன்சர் இஸ் 82. பி இஸ் த ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.